பெரும் மாநிலங்களை எல்லாம் பெண்ணுக்கு தள்ளிய சாதனை தமிழ்நாட்டிற்கு உண்டு என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 3 ஆண்டுகளில் நிலையான வளர்ச்சி பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 21-25 வரை நிதியாண்டில் 10.5 லட்சம் கோடி அளவுக்கு உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தனிநபர் வருமான உயர்விலும் தமிழ்நாட்டின் வெற்றி தொடர்கிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெரும் மாநிலங்களை எல்லாம் பெண்ணுக்கு தள்ளிய பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு என்றும் 2031ஆம் ஆண்டு திராவிட மாடல் 2.0 நிறைவேறும் போது இந்தியாவில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இல்லாத துறையே இல்லை என்ற அளவிற்கு முன்னேறும் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பெரும் மாநிலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிய சாதனை தமிழ்நாட்டுக்கு உண்டு என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். பெரும் மாநிலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு சாதனை படைத்திருப்பதாகவும் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதம் அதிகரித்திருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் இல்லை, மக்கள் தொகையிலும் பெரிய மாநிலம் இல்லை, மத்திய அரசின் ஆதரவு பெருமளவில் இல்லை, இருந்த போதிலும் ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில் 16% தமிழ்நாடு நம்பர் 1 என்றால் அதுதான் திராவிட மாடல் என தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் நிலையான அதே வேளையில் மிக அதிகமான வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், சொல்வது நாமல்ல இந்திய ரிசர்வ் வங்கி எனவும் 2021-25 வரையிலான நிதியாண்டுகளில் மட்டும் 10.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாகவும் இதன் மொத்த மதிப்பு 31.19 லட்சம் கோடி எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நம்மோடு ஒப்பிடத்தக்க வளர்ச்சி பெரிய மாநிலங்களான மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் போன்றவை விஞ்சிய இந்த வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டிற்கே சொந்தம் என குறிப்பிட்டுள்ள அவர், தனிநபர் வருமான உயர்விலும் தமிழ்நாட்டின் வெற்றி தொடர்வதாகவும் 2031ஆம் ஆண்டு திராவிட மாடல் 2.0 நிறைவேறும் போது இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இல்லாத துறையே இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டுவேன், இது உறுதி எனவும் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் பெரும் மாநிலங்களை எல்லாம் தமிழ்நாடு பின்னுக்கு தள்ளி ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில் சாதனை படைத்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி நந்தினி.